السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال تعالى في القرآن الكريم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏகிறவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் எல்லாம் உயிரை மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபிஈன்கள், தபா தபிஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய், பாசமான உறவுகளே, இந்த உலகத்தில் சக மனிதர்களோடு நாம் எவ்வாறு பழக வேண்டும் என்பதை அல்லாஹும் அவனுடைய தூதரும் மிக அழகான முறையில், அழகிய முறையில் நமக்கெல்லாம் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். ஆக இந்த உலகத்தில் சக மனிதர்களோடு நாம் வாழும் பொழுது ஆசிரியர்களாக, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர் தொடர்பாக, அல்லது உறவினர்களாக, வியாபாரிகளாக, நண்பர்களாக, அயல்நாட்டு வாசிகளாக என்று பல கோணங்களில் பல விதமாக நாம் நம்முடைய உறவுகளை நாம் நீடித்து கொண்டுதான் இருக்கிறோம். அவர்களோடு சேர்ந்து பயணம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட உறவுகள் நம்மிடத்திலே தொடர்ந்து பயணம் செய்யும் பொழுது எப்படி நாம் அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய உணர்வுக்கு எப்படி நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும், இந்த விஷயத்தில் மார்க்கம் நமக்கு மிகவும் கவனம் எடுக்க வேண்டிய விஷயம் என்று எதை சொல்கிறது என்று சொன்னால், எல்லா நேரங்களிலும் மதங்களை கடந்து யாராக இருந்தாலும் பிற மனிதர்களுடைய உணர்வுகளை மதித்து பிற மனிதர்களுக்கும் உணர்வு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து அவர்களுடைய உள்ளங்கள் காயப்படாதவாறு, அவர்களுடைய உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும், அவருடைய உள்ளங்கள் காயப்படுத்தாத வகையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் மிக அழகான முறையில் நமக்கு வழிகாட்டி தருகிறது. ஆக சக மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். அந்த உணர்வை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மட்டும்தான் மனிதமா? மனிதர்கள் என்று சொன்னால் நாம மட்டும்தான் மனிதர்களா? எனக்கு மட்டும்தான் உணர்ச்சி இருக்கிறதா? எனக்கு மட்டும்தான் உணர்வு இருக்கிறதா? எனக்கு மட்டும்தான் சோகம், துக்கம், துயரம் எல்லாம் வருமா? மகிழ்ச்சி போன்றவை எனக்கு மட்டும்தான் வருமா? மனிதராக எல்லோருக்கும் வரத்தான் செய்யும். ஆக நாம் அந்த உணர்வுகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தமிழில் அழகாக சொல்வார்கள்,
உயிர்களை கொல்பவன் மட்டும் கொலைகாரன் அல்ல, பிற மனிதர்களுடைய உணர்வுகளை கொலை செய்பவனும் கொலைகாரன் தான் என்பதாக சொல்வார்கள். உண்மைதான். ஆக உயிர்களை கொள்வது என்பது வேறு, அந்த மனிதனுடைய உணர்வை கொள்வது என்பது வேறு. ஒரு மனிதனுடைய உணர்வுகள் கொல்லப்படும் என்று சொன்னால், அது மதிக்கப்படாமல் தூக்கப்படும் என்று சொன்னால், அது தூக்கி எறியப்படும் என்று சொன்னால், அந்த மனிதன் நடமாடும் பிணமாகத்தான் இந்த உலகத்தில் வாழ்வான். அவனுடைய உணர்வுகள் மதிக்கப்படவில்லை, அவனுடைய வார்த்தைகள் இங்கு மதிப்பளிக்கப்படவில்லை, அவனுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்கப்படவில்லை. அவன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவன் உள்ளங்கள் காயப்பட்டவனாக, எந்நேரமும் கவலையில் ஆழ்ந்தவனாக, பிறரிடத்தில் முகம் கூட கொடுத்து பேச முடியாதவனாக, குற்ற உணர்ச்சியில் வாழக்கூடியவனாக, தன்னைத்தானே வெறுக்கக்கூடியவனாக அவன் மாறிவிடுவான். ஒரு மனிதனுடைய உணர்வுகள் மதிக்கப்படாவிட்டான். மாணவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு இடங்களில் இந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வண்ணமாக பல அத்தியாயங்களை, வசனங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கியிருக்கிறான். பல இடங்களில் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நமக்கெல்லாம் பரிச்சயமான ஒரு அத்தியாயம் சூரத்துல் கௌசர், நம் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு அத்தியாயம். இன்னா அஅதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அஅதைனா, நாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம், அல் கௌசர் என்ற சொர்க்கத்தினுடைய நீர் தடாகத்தை நாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம், ஒரு நதியை நாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்கள் அல்லாஹ்வை தொழுது அவனுக்காக அறுத்து பலியிடுங்கள். இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நபியே, நிச்சயமாக உங்களுடைய எதிரிகள் தான் சந்ததியற்றவர்கள், உங்களுடைய எதிரிகள் தான் சந்ததியற்றவர்கள் என்பதாக. இந்த வசனத்தினுடைய, இந்த ஆயத்தினுடைய சபபே நுஸூலை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த அத்தியாயம் இறங்கியதனுடைய பின்னணியை நாம் பார்த்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்வுகள் எல்லாம் சிதைக்கப்பட்டவர்களாக இருந்த தருணம், நபியினுடைய உணர்வு சிதைக்கப்பட்ட அந்த நேரம், நபி அவர்கள் குழந்தை அவர்களுக்கு பெறும் பொழுது, ஆண் பிள்ளைகள் பெற்றெடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் இறந்து விடுகிறார்கள். இதனால் நபியை பார்த்து சந்ததியற்றவர்கள் என்பதாக நபியின் மீது வெறுப்பை கக்கக்கூடியவர்கள் எல்லாம் அங்கு கொக்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் சொல்கிறார்கள், இவர் சந்ததியற்றவர். நபியை பற்றி பேசப்பட்டால், நபியை பற்றி ஏதாவது பேசப்பட்டால், இவரை பேசுறதை பற்றி விட்டுருங்க, இவர் தான் சந்ததி இல்லாதவராயிற்று, இவருக்கு சந்ததியே இல்லை, ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு இவருக்கு வக்கில்லை என்பதை போன்றெல்லாம் பேசக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். நபியினுடைய உள்ளங்கள் அந்த நேரத்தில் சிதைக்கப்பட்டிருந்தது, அவருடைய அந்த உணர்வு அந்த இடத்தில் சிதைக்கப்பட்டிருந்தது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் சொல்வார்கள், இந்த வசனம் ஆஸ்மின் வாயில் என்பவன் தொடராக அருளப்பட்டது என்பதாக சொல்வார்கள். காரணம் என்னவென்றால், எப்போதெல்லாம் நபியை பற்றி எங்கேயாவது பேசப்படும் பொழுது அப்பொழுது அந்த மனிதர் சொல்வாராம், அவரை விட்டு விடுங்கள், அவர் தான் சந்ததியற்றவராக ஆகிவிட்டாரே, சந்ததிதான் அவருக்கு இல்லையே. அபுத்தர் என்று சொன்னால் சந்ததியற்றவன் என்று அர்த்தம். அந்த இடத்தில் நாம் பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு காசிம், அப்துல்லா போன்ற 2 ஆண் பிள்ளைகள் தொடர்படியாக பிறந்து இறந்து விடுகிறார்கள். அப்ப ஆண் பிள்ளை பெற்றெடுப்பதற்கு இவருக்கு எந்த விதமான திராணி இல்லை என்பதை போன்று பேசி இவர் சந்ததியற்றவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து எதிரிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அன்றைய தினத்தில் நபி அவர்களுடைய உண்மையான இந்த தூய்மையான இந்த கொள்கையை கருத்து ரீதியாக எதிர்ப்பதற்கு எந்த விதமான ஒரு திராணி மற்றவர்களாக இருந்தார்கள் அரபியர்கள். எனவேதான்
எப்படியாவது இவரை நாம் இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி வேறு வழி இல்லாமல் நபியினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் இந்த குற்றவாளியின் கூண்டில் நிறுத்தி நாம் இவரை கேவலப்படுத்த வேண்டும் என்று குழந்தை, ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுக்க முடியாதவர் என்பதை போன்றெல்லாம் சித்தரித்தார்கள். நபியுடைய உள்ளம் அந்த உணர்வு சிதைக்கப்பட்டிருந்த அந்த நேரத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான். இன்னா அஅதைனாக்கல் கௌசர், நாம் உங்களுக்கு கௌசர் என்ற நீர் தடாகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் நபியே. அது என்ன கௌசர்? சாதாரண நதி அல்ல. 2 ஓரங்களும் தங்கத்தாலானது, வெள்ளியாலானது. அதனுடைய மண் கஸ்தூரியை விட மணமிக்கது. அதனுடைய நீர் பாலை விட, பனிக்கட்டியை விட வெண்மையானது, தேனை விட இனிப்பானது. முத்துக்களும் பவளங்களும் அதில் ஓடிக்கொண்டிருக்கும். அதன் மேல் இந்த நதி ஓடக்கூடிய நதி. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு நதியை நபியை நாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அதுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக அல்லாஹ்வை தொழுவுங்கள், அவனுக்கு அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? கடைசி வசனத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், நபியே நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். யார் உங்களை பார்த்து சந்ததியற்றவன் என்று சொல்கிறானோ, உங்களை யார் எதிரி என்று நினைத்துக் கொண்டு உங்களிடத்திலே அவன் எதிர் பேச்சு பேசிக் கொண்டிருக்கிறானோ அவன்தான் சந்ததியற்றவன். உங்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு கொடுத்திருக்கிறான், கௌசர் என்ற நீர் தடாகத்தை கொடுத்திருக்கிறான், எவ்வளவு வெகுமதிகளை கொடுத்திருக்கிறான். நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். உங்களுடைய உணர்வை யார் சிதைப்பார்களோ அவர்தான் சந்ததியற்றவர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த உள்ளம் காயப்பட்டு இருந்த சமயத்தில் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்தை இறக்கினான். இந்த தடவை பார்ப்போம். அவன் நினைச்சு பாருங்க, நீங்க சக மனிதர்களோடு நாம் பழகும் போது, சக மனிதர்களோடு பேசும்பொழுது எப்படிப்பட்ட வார்த்தையை நாம் பேசுறோம். ஒரு எறும்பினுடைய உணர்வை அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்காக வேண்டி சூரா நம்ல் என்ற ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி இருக்கிறான். அல்ல பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் பேசுவான். பல்வேறு விஷயங்கள், நிறைய விடயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அத்தியாயத்தில் பேசிக்கிட்டு வருவான். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட செய்தியை அல்லாஹ் அந்த இடத்தில் சொல்லும் பொழுது நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அந்த அத்தியாயத்திற்கு பெயரே நம்ல் என்பதாகத்தான் சூட்டப்பட்டு இருக்கிறது. அந்த அத்தியாயத்துடைய பெயரே அதுதான், எறும்புகள். என்ன காரணம்? என்ன நடந்தது? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், ஹத்தா இதா அதௌ அலா வாலின் நம். இப்ப என்ன நடக்குது என்று சொன்னால், அந்த எறும்புடைய ஓடையின் பக்கமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த படையோடு வருகிறார்கள். எறும்பு இருக்கக்கூடிய அந்த ஓடையின் பக்கமாக வருகிறார்கள். வரக்கூடிய அந்த சமயத்தில் காலத் நம்லத்துன், ஒரு பெண் எறும்பு சொன்னது. ஒரு பெண் எறும்பு தன்னோடு பயணம் செய்து வரக்கூடிய சக எறும்புகளுக்கு சொல்கிறது, யா அய்யுஹன் நம்ல், ஓ எறும்புகளே, உதுகுலு மசாகினகும், நீங்க உங்களுடைய இருப்பிடத்துல வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சுக்கிடுங்க, நீ உள்ள போயிடுங்க, நீங்க எல்லாம் உங்களுடைய இருப்பிடத்துக்கு போயிடுங்க. ஏன் என்று சொன்னால், உங்களை உணராமல், நீங்கள் இருப்பதை அறியாமல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைகள் உங்களை மிதித்து விடலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படைகள் உங்களை மிதித்து விடலாம். அவங்களுக்கு மிதிச்சாங்கன்னா தெரியாது, உணர்வு இல்லாமல் மிதிச்சிடலாம். அதனால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுரும். எனவே நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய இருப்பிடத்துக்குள்ள போய் நீங்க உள்ள புகுந்துக்கிட்டுங்க, பாதுகாப்பா இருந்து கொள்ளுங்க என்று ஒரு பெண் எறும்பு தன்னுடைய கூட்டம் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வை வெளிப்படுத்தியதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கார். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான்,
இந்த வாசகத்தை கேட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபதபஸ்ஸம ضاحكا மின் கௌலிஹா, இந்த பெண் எறும்பு சொன்ன வார்த்தையை கேட்டு பொன்முறுவல் பூர்த்து சிரித்தார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். நம்ம எல்லோருக்கும் தெரியும், குர்ஆன் என்பது வீண் பேச்சுகளை, வீண் விஷயங்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு வேத புத்தகம் அல்ல. அல்லாஹ் பேசக்கூடிய, சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஆயத்துகள், எத்தனை ஆயத்துகளை நாம் எடுத்து பார்த்தாலும், குர்ஆனில் இருக்கக்கூடிய 114 அத்தியாயத்தை நாம் எடுத்து படித்தாலும், ஒரு இடத்தில் கூட தேவையில்லாத விஷயத்தை, மக்களுக்கு பயன் தராத விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்யவே மாட்டான். அல்லாஹ் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும், கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் நேரான வழியை காமிக்கக்கூடிய விஷயங்களை தான் அல்லாஹ் பதிவு செய்திருப்பான். அப்படிப்பட்ட குர்ஆனில் ஒரு எறும்பினுடைய உணர்வை அல்லாஹ் வெளிப்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால், இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக நாம் வாழ்ந்து உணர்கிறோம்? நம்முடைய உணர்வுகள் எப்படிப்பட்ட உணர்வுகளாக இருக்கிறது? பிறர்களுக்கு நன்மை அது பயக்கக்கூடிய ஒரு உணர்வாக இருக்கிறதா, அல்லது அடுத்தவருடைய உணர்வுகளை நாம் கொச்சப்படுத்தக்கூடியவர்களாக, சிதைக்கக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எனது நாவு எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய நாவாக இருக்கிறது? எனது பார்வை எப்படிப்பட்ட ஒரு பார்வையாக இருக்கிறது? அடுத்தவருடைய உள்ளத்தை காயப்படுத்தக்கூடிய பார்வையாக இருக்கிறதா? அவர்களுடைய உணர்வுக்கு நாம் மதிப்பளிக்கிறோமா? ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு கஷ்டங்களை சொல்லுவாரு, உண்மையிலே அவருடைய உணர்வை வெளிப்படுத்துவாரு. நம்ம சாதாரணமா அதை தூக்கி வீசிட்டு அவருடைய உணர்வை அந்த இடத்துல காயப்படுத்திட்டு வந்துருவோம். காரணம், நாம் அவரை மதிக்க மாட்டோம், அவர் சொல்றதுக்கு கேட்க மாட்டோம். நாம தான் பெரியவங்க, நாம தான் பெரிய ஆளு, நீ சொல்லி நான் என்ன கேட்கறது என்பதை போன்று நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டியது என்பது பெரியவர்களுக்கு மட்டுமல்ல, சின்ன பிள்ளைகளுக்குமே கூட அந்த உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும். உண்மையே ஒரு பிள்ளை உண்மையை சொல்கிறது என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த பிள்ளைகள் நாம் சொல்லக்கூடிய பேச்சை கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த பிள்ளை ஒரு ஆர்வமான விஷயத்தை சொல்லும், தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களை வெளிப்படுத்தும். அதை மதிக்காமல் போப்போ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை நாம் துச்சமாக கருதி நாம் பேசி அதை புறந்தளினோம் என்று சொன்னால், நாளை பின்ன நம்முடைய பிள்ளைகள் நம்மகிட்ட வந்து பேசுவதற்கு யோசிப்பார்கள். இதை சொன்னா நம்ம உம்மா கேட்பாங்களா, நம்ம வாப்பா கேட்பாங்களா, இதை சொல்லலாமா? ஆமா, சொன்னா மட்டும் நமக்கு என்ன நடக்க போகுது, யார் நம்மளை பத்தி கண்டுக்க போறான்? இதனால நிறைய இன்னல்களை அவர்கள் சந்தித்தாலுமே கூட சொல்ல மாட்டாங்க. அப்ப அவன் என்ன உணர்கிறான்? தன்னுடைய உணர்வுகள் மதிக்கப்படாத இடத்தில் தனக்கான மதிப்பு அந்த இடத்தில் கிடைப்பதல்ல, தனக்காக வேண்டி யாரும் வரமாட்டார்கள் என்பதை போன்று அவன் நினைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அன்பாதவர்களே, உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. இன்னொரு விஷயம் சொல்வதாக இருந்தால், ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை, அப்பொழுது சஹாபாக்கள், நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் மக்காவிற்கு சென்று காபாவை வலம் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். தோழர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் காயப்படுகிறது. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், காபா உள்ளார போக முடியலையே, அதை போய் தரிசிக்க முடியலையே என்ற அந்த ஒரு கவலையோடு அவர்கள் முகம் தொங்கு அவர்கள் நீடும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கினான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. அல்லாஹ் பேசுகிறான், நபியே, ஹுதைபியாவின் சமாதான உடன்படிக்கையின் மூலம் நிச்சயமாக நாம் உங்களுக்கு வெற்றியை, நாங்கள் மிகப்பெரிய தெளிவான வெற்றியை நாம் உங்களுக்கு தந்துவிட்டோம் என்பதாக பேசுகிறான். அப்ப மன ஆறுதலாக அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். கவலைப்படாதீங்க, பெரிய வெற்றி உங்களுக்காக இருக்குது, மிகப்பெரிய வெற்றி. இது என்ன, இதை விட பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. கவலைப்படாதீர்கள், தளர்ந்து விடாதீர்கள், சோர்ந்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் அவர்களுக்கு ஆறுதல் மூட்டி அவர்களுடைய உள்ளத்தை திடப்படுத்துகிறார். அன்பானவர்களே, நாம் இந்த வசனங்கள் மூலியமாக, சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் மூலியமாக, அத்தியாயங்கள் மூலியமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன? நாம் வாழும் காலத்தில் நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்களுடைய உணர்வுகளை மதித்து வாழ வேண்டும், மிதித்து வாழக்கூடாது. மதிக்க வேண்டுமே தவிர அவருடைய உணர்வுகள் மிதிக்க கூடாது.
அவருடைய உள்ளங்கள் காயப்படாமல் நாம் எப்படி அவர்களுக்கு உணர்வுகளை மதித்து நாம் அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு மதிப்பை நாம் கொடுக்க வேண்டும். இதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. அவர்களுக்கு மரியாதை கொடுத்து மதித்து வாழுங்கள். அன்பாதவர்களே, இன்னும் சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு தோழர், நபி தோழர் சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் என்று சொல்வார்கள். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா. இந்த நபி, இந்த தோழர் நல்ல ஒரு குரல் வளமுடைய தோழர், நல்ல சத்தமா பேசக்கூடியவர், நல்ல உரத்த குரலில் பேசக்கூடியவர். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இவரைத்தான் நபி அவர்களுடைய ஹாத்தீப் என்பதாக சொல்லுவாங்க. ஹத்தீப், நபி அவர்களுடைய ஹத்தீப் என்று சொல்லுவாங்க. நபியினுடைய குரலாக ஒலிக்கக்கூடியவர். ஏதாவது ஒரு பெரும் சபையில் பேசுவதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை மக்களுக்கு உரத்த குரலில் எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி இந்த சஹாபியைத்தான் எழுந்திருக்க சொல்வார்கள். நல்ல உரத்த குரலுடையவர். எந்த அளவுக்கு என்றால், அரஃபாவுடைய அந்த மைதானத்தில் அவர்கள் ஆற்றிய அந்த பேருரையிலும் கூட இந்த சஹாபிதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய குரலாக ஒலித்தார். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி, அப்படிப்பட்ட ஒரு மதிப்பை பெற்ற ஒரு சஹாபி. இவருக்கு ஒரு குறை இருக்கிறது. இவர் கேட்கக்கூடிய செவி அந்த திறன் கொஞ்சம் குறைவானது. ரொம்ப சத்தமா பேசினா தான் இவருக்கு கேட்கும். பொதுவாகவே காது சரியாக கேட்காதவர்கள் கொஞ்சம் சத்தமாகத்தான் பேசுவார்கள். அது இயல்பான ஒன்று. இவருக்கு மற்றவர்கள் பேசக்கூடியது சரியான முறையில் காதில் விழாததால் எப்போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தால் எப்போதுமே நபிக்கு பக்கத்திலே தான் இந்த சஹாபி அமர்ந்திருப்பார். காரணம், 2வது 3வது 4வது சஃப்ல போய் உட்கார்ந்தா நபி அவங்க பேசுறது கேட்காது. நபியுடைய வழக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுடைய தொழுகைக்கு பிறகு தோழர்களுக்கு உபதேசம் செய்வார்கள். நிறைய விஷயங்களை சொல்வார்கள். மறுமை ரீதியாக, ஒழுக்கங்கள் ரீதியாக, குடும்பங்கள் ரீதியாக நிறைய விஷயங்கள் உபதேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழருக்கு செய்வார்கள். அப்படி செய்யக்கூடிய சமயத்தில் இந்த தோழர் எப்போதும் முதல் சஃப்ல வந்து அமர்ந்துருவார். அப்படியே என்றைக்காவது தாமதமாக வந்தால் 2வது 3வது சஃப்ல உட்கார்ந்து இருந்தாலுமே கூட சக தோழர்கள் வந்திருக்கிறது சாபித் இப்னு கைஸ் என்று தெரிந்தால் தொழுது முடித்ததோட இடம் விடுவாங்க. அவன் முதல் சஃப்ல போய் உட்காரப்போம். அப்பதான் அவருக்கு கேட்கும். பொதுவாக நீதி என்னவென்று சொன்னால், யார் முந்தி சென்றார்களோ அவர்களுக்கு தான் முன்னால் இடம் கொடுக்கணும். பின்னால் வந்தவர்கள் எந்த இடம் இருக்கோ அங்கதான் உட்காரணும். ஆனா இந்த தோழருக்கு செவிப்புலன் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால இவரும் உபதேசத்தை கேட்கும் என்பதற்காக வேண்டி இவருக்கு மட்டும் விதிவிலக்காக சஹாபாக்கள் இடத்தை கொஞ்சம் ஒதுக்கி கொடுப்பாங்க, இவர் நடந்து வந்து உட்கார்றதுக்காக வேண்டி. அதே மாதிரி ஒரு நாள் இவர் தாமதமா வந்துட்டார். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு மஸ்பூக் ஆயிட்டார். அதாவது முதல் ரக்காயத்தை தவற விட்டுட்டார். 2வது ரக்காயத்துல வந்து தொழுகிறார். தொழுகக்கூடிய அந்த சமயத்துல 2வது ரக்காத்தை சலாம் கொடுத்து முடித்ததற்கு பிறகு இவர் 2வது 3வது சஃபில் அமர்ந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இவர் எல்லாரையும் விலக்கி கொண்டு முதல் சஃப் வர வர்றார். அன்றைய காலத்தில் வெளிச்சங்கள், விளக்குகள் இல்லாத காலம், இருட்டாகத்தான் இருக்கும். ஃபஜ்ருடைய நேரம் ஒரு இருட்டா இருக்கும். பக்கத்துல உட்கார்ந்துட கூட யாருன்னு தெரியாது, அந்த அளவுக்கு இருட்டா இருக்கும். அந்த நேரத்துல இந்த சாபித் என்று சொல்லக்கூடிய இந்த நபி தோழர் முன்னால ஒரு தோழர் உட்கார்ந்து இருக்கிறார். முன்னால் உட்கார்ந்துக்கூடிய தோழரை தட்டுறாரு, எனக்கு கொஞ்சம் இடம் கொடு, நான் உட்காரணும்னு சொல்லும் போது உடனே இவர் என்ன செஞ்சிட்டாரு சொன்னா, அந்த தோழர் முன்னால் உட்கார்ந்த தோழர் வந்திருக்க சாபித்னு அவருக்கு தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தை கேட்கிற அந்த ஆர்வத்துல, எதுக்கு முந்திக்கிட்டு போறீங்க, உங்களுக்கு இருக்கிற இடத்துல உட்காருங்கன்னு சொல்லி திரும்பி பார்க்காமலே சொல்லிட்டாரு. இது சாபித் அவங்களுக்கு பொறுக்கலை. சரி அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து என்ன நடக்குதுன்னா, உரைகள்லாம் கேட்டு முடித்ததற்கு பிறகு வெளிச்சம் படர ஆரம்பிக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள்லாம் யார் யார் என்று முகங்கள் தெரிய ஆரம்பிக்கிறது. இப்பொழுது சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முன்னால் அமர்ந்திருந்த தோழரை தட்டி, நீ யாரு என்று கேட்கிறாங்க. கேட்கிறப்ப நான் குறைஷி குலத்தை சார்ந்த இன்னாருடைய மகன் என்று சொன்னதோடு
உடனே சாபித் அவர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்தி விட்டார்கள் என்று சொன்னால், அந்த இன்னாருடைய மகன் என்று சொன்னார் இல்லையா, அவங்களுடைய தாய் ஐயாவுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அறியாமை காலத்துல ஒரு தவறு செஞ்சிருப்பாங்க. அந்த தவறு மக்களுக்கு மத்தியில கொஞ்சம் பிரபலமாயிடுச்சு. உடனே சாபித் ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓ அந்த பெண்ணுடைய மகனா நீ என்பதை கொண்டு பேசிட்டாங்க. அந்த தப்பு செஞ்சாங்களே, அப்போ அந்த பெண்ணுடைய மகனா நீ அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டுட்டாங்க. இந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த தோழருக்கு உள்ளங்கள் காயப்பட்டுருச்சு, அவருடைய உணர்வுகள் சிதைந்து விட்டது. கூட அமர்ந்திருந்த சக தோழர்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. ஏன்னா இதற்கு முன்னால் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. சாபித் அவர்கள் சொன்னதோடு எல்லோரும் திரும்பி பார்க்கிறாங்க. எல்லோரும் பார்த்ததோடு இவருக்கு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. உடனே அவர் முகத்துல கவலையை வெளிப்படுத்தியவாறு முகத்தை தொங்க போடுறாரு. அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். அல்லாஹ் உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே, ஓ ஈமான் கொண்டவர்களே, லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின் அஸா ஐ யகூனு கைர மின்ஹும். அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். அவருடைய உள்ளம் காயப்பட்டதுதான். அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள் சாபித் அவர்கள். அந்த பெண்ணுடைய மகனானி என்று கேட்டதுதான் தாமதம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கி விட்டார். அல்லாஹ் சொல்கிறார், நம்பிக்கை கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, எந்த ஆண்களும் மற்ற எந்த ஆண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பரிகாசம் செய்யும் இவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம். அதே மாதிரி எந்த பெண்களும் எந்த பெண்ணையும் பரிகாசம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, யாரும் யாரையும் பட்ட பெயர் வைத்து அழைக்க வேண்டாம், யார் யாரையும் ஒருவருக்கு ஒருவர் இழிவாக கருதி குறை கூற வேண்டாம், உங்களில் ஒருவர் மற்றவருக்கு தீய பட்ட பெயர்களை வைத்து நீங்கள் அழைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, அல்லாஹ் கடைசியில் ஒரு வாசகத்தை சொல்லுவான். அல்லாஹ் என்ன வாசகம் சொல்லுவான், நான் நல்லா கவனிச்சு பாருங்க. அல்லாஹ் இந்த வாசகத்தை அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டதற்கு பிறகு, ஈமான் கொண்டதற்கு பிறகு யார் இப்படி செய்வாங்களோ, ஈமான் கொண்டு இந்த விஷயம் தெரிந்ததற்கு பிறகு யார் இந்த மாதிரி செய்வாங்களோ அவங்க தான் பெரும் பெரும் அநியாயக்காரர்கள் என்பதாக அப்படி செய்வார். இப்படி செய்வார்கள் பெரும் அநியாயக்காரர்கள். அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிடுவான், யார் இதை விட்டு விலகவில்லையோ, ஈமான் கொண்டு தெரிந்ததற்கு பிறகு யார் இதை விட்டு விலகி கொள்ளவில்லையோ அவர்கள் தான் வரம்பு மீறிய அநியாயக்காரர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான். ஏன்னா இது பெரிய பாவம், இது மகா கெட்ட பாவமாகும் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான். ஆக அன்பார்ந்த சொந்தங்களை உறவுகள், இதை நாம் விளங்கக்கூடிய விஷயம் என்ன? அப்ப அல்லாஹ் அந்த தோழரை திருத்தும் வண்ணமாக இந்த மாதிரி சொல்லாதீங்க, இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள், ஒரு ஆண் மற்றொரு ஆணை நீங்கள் பழிக்க வேண்டாம், இழிவாக சொல்ல வேண்டாம், ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணை பழிக்க வேண்டாம், இழிவாக சொல்ல வேண்டாம், அவர்களுக்கு தீய பட்ட பெயர்களை வைத்து நீங்கள் அழைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்தில் வசனத்தை இறக்கி அந்த தோழருக்கு அவர் புரிந்து கொள்ளும் விதமாக, அவரை சரி செய்யும் விதமாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று சர்வ சாதாரணமாக ஒருவரை பார்வையிலேயே நாம் ஒரு உள்ளங்களை காயப்படுத்தினோம், ஒருவருடைய பார்வையிலே நாம் உள்ளங்களை காயப்படுத்தினோம். எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுகிறது என்று சொன்னால், 3 நபர்கள் மட்டும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த 3 நபர்களில் 2 நபர்கள் தனியாக ரகசியம் பேச வேண்டாம். 3 பேர் இருக்கிறோம், ஆனா 2 பேர் தனியாக ரகசியம் பேசாதீங்க, 2 பேர் மட்டும் தனியாக ரகசியம் பேசாதீர்கள். இதா குன்தும் ஃபலாசத்தன், ஒருவேளை நீங்கள் 3 நபர்கள் இருந்தால் ஃபலா யதனாஜா ரஜுலானி தூனல் ஆகர், அந்த கடைசியா இருக்கிற ஒருத்தரை விட்டுட்டு அந்த 2 பேர் மட்டும் என்ன செய்யாதீங்க, ரகசியம் நீங்க பேசாதீங்க. ஏன் என்று சொன்னா, அப்படி பேசினால் என்ன நடக்கும் தெரியுமா? அன்ன தாலிக
யுஹ்ஸினுஹு, அப்படி செய்வது அவருடைய உள்ளத்தை காயப்படுத்திவிடும். அப்படி நீங்கள் பேசினால் 3 பேரா உட்கார்ந்து இருக்கும் போது 2 பேர் மட்டும் தனியா நீங்க குசு குசுன்னு ஏதாச்சும் பேசுனீங்கன்னு சொன்னா அவருடைய உள்ளம் காயப்பட்டு விடும். அன்ன ذلك يحزنه, அப்படி செய்யறது அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தி விடும். அதனால நீங்க ரகசியம் பேசாதீங்க. ஏன்? அவருக்கு தோணும், எங்க நம்மளை பத்தி தான் பேசுறாங்களோ, நாம தான் ஏதோ தப்பு செஞ்சுட்டோமோ, நம்ம கூட ஒன்னா உட்கார்ந்து எதுக்கு தனியா பிரிஞ்சு போனாங்க. நிறைய வஸ்வாஸ் உள்ளத்தில் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தும், நிறைய குழப்பங்கள் வரும். இந்த ஹதீஸின் மூலியமாக உலமாக்கள் சட்டம் எடுப்பாங்க. இந்த ஹதீஸின் மூலியமாக உலமாக்கள் சொல்லும் பொழுது 3 பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்கு உதாரணத்திற்கு ஒருத்தருக்கு அரபி தெரியும், இன்னொருத்தருக்கு அரபி தெரியும், இன்னொருத்தர் தமிழ் பேசுவாரு, இவரும் தமிழ் பேசுவாரு. இன்னொருத்தருக்கு இங்கிலீஷும் தெரியும், அவரும் இங்கிலீஷ் பேசுவாரு. ஆனா இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். இருக்கக்கூடிய 3 தோழர்கள்ல 2 பேருக்கு அரபியும் தெரியும், தமிழும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும். இன்னொருத்தருக்கும் அரபியும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும், தமிழும் தெரியும். ஒருத்தருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். இப்போ அந்த 3 நபர்கள்ல இங்கிலீஷ் தெரிந்த அந்த 2 தோழர்கள் அவங்களுக்குள்ள மட்டும் இங்கிலீஷ்ல பேசிக்கிறாங்க. இந்த தமிழ் மட்டும் தெரிந்தவருக்கு என்ன பேசுறாங்கன்னு தெரியல. அல்லது அந்த 2 தோழர்களும் அரபியில பேசிக்கிறாங்க. அந்த 3ஆவது இருக்கக்கூடிய தோழருக்கு அரபியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, தமிழ் மட்டும்தான் தெரியும். இப்படி இருக்கக்கூடிய சமயத்திலுமே கூட நீங்கள் மாற்று மொழியில், அவருக்கு தெரியாத மொழியில் நீங்க பேசக்கூடாது. தெரியாத மொழியில பேசக்கூடாது. காரணம் என்ன? அவங்க என்னமோ நம்மளை விட்டுட்டு இவ்வளவு நேரம் தமிழ்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு அரபியில பேசிக்கிறாங்களே, திடீர்னு இங்கிலீஷ்ல பேசிக்கிறாங்களே, ஒருவேளை நம்மளை பத்தி பேசுறாங்களோ, இல்ல நமக்கு தெரியக்கூடாதுன்னு எதையோ மறைக்கிறாங்களோ என்பதை போன்ற எண்ணங்கள் அவருக்கு வரும். இது அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தும். இது அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தும். அதனால அந்த மாதிரி பேசக்கூடாது என்பதாக சட்டம் சொல்வார்கள். பண்பாளர்களே, நிறைய சம்பவங்களை, நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்தருடைய உள்ளங்கள் காயப்படாமல், அவருடைய உணர்வுகள் காயப்படக்கூடாது என்பதற்காக நிறைய விஷயங்களை நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய சம்பவத்திலிருந்தே பார்க்கலாம். ஒரு முறை ஒரு தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராமுடைய நிலையில இருக்கக்கூடிய அந்த நிலை, இஹ்ராம்ல இருக்கிறாங்க. இஹ்ராம்ல இருக்கும்போது ஒரு தோழர் கொண்டு வந்து இறைச்சி கொடுக்கிறார். நபி அவங்க வேணான்னு திருப்பிட்டாங்க, எனக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த தோழருடைய முகம் அப்படியே சோகத்தால தொங்குது. நம்ம இறைச்சி கொடுத்தோம், நபி அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்களே, நபி அவங்க வேணான்னு ஒதுக்கிட்டாங்களே, திருப்பிட்டாங்களே என்ற அந்த எண்ணம் உள்ளத்துல காயப்படுது. இவருடைய முகம் கொஞ்சம் மாறுறத பார்த்த நபி உடனே சொன்னார்கள், எப்பா, நான் திருப்பி விட்டதுடைய காரணம் என்ன தெரியுமா? இன்னாலம் நருத்தஹு அலைக இல்லா அன்னா ஹுரும். நாங்கள் திருப்பி விட்டதுடைய காரணம், நாங்கள்லாம் இஹ்ராம் நிலையில இருக்கிறோம். இஹ்ராம் நிலையில இருக்கும் பொழுது வேட்டையும் ஆடக்கூடாது, வேட்டை ஆடப்பட்ட பிராணியை சாப்பிடவும் கூடாது. இது சட்டம். ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ நம்ம போறோம்னு சொன்னா வேட்டையாடவும் கூடாது, வேட்டை ஆடப்பட்ட இறைச்சி நம்ம சாப்பிடவும் கூடாது. அப்போ இந்த இறைச்சி இது வேட்டையாடப்பட்டு இருப்பதால் இதை நாங்கள் சாப்பிடக்கூடாது. நான் திருப்பி விட்டது என்ன காரணம் தெரியுமா? நான் இந்த இஹ்ராம் நிலையில இல்லைன்னா நீ கொடுத்த இறைச்சி தான் எனக்கு மிக விருப்பமானது, அதுதான் திருப்பி விடுவதற்கான காரணமே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் உடனே அந்த தோழருடைய உள்ளம் காயப்பட்டு விட்டதே என்று அந்த இடத்திலே சொன்னாங்க. அந்த இடத்திலே தோழர் அவர்களுக்கு விளக்கம் கொடுத்தார்கள். அவருடைய உள்ளம் காயப்பட்டு விடக்கூடாது, அவருடைய உணர்வு சிதைந்து விடக்கூடாது என்பதில் அவருடைய உணர்வை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தில் மதித்தார்கள். அவர் சிந்தனை செஞ்சு பாருங்க, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தையை கையாளும் பொழுதுமே கூட எந்த அளவுக்கு வார்த்தையை பார்த்து பேசியிருக்கிறார்கள் என்று சிந்திச்சு பாருங்க. எந்த அளவுக்கு சிந்தனை செஞ்சு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம சர்வ சாதாரணமா நமக்கு மட்டும்தான் நாக்கு இருக்கிற மாதிரி,
நமக்கு மட்டும்தான் வாய் இருக்கிற மாதிரி, நமக்கு மட்டும்தான் உறவு இருக்கிற மாதிரி, எனக்கு மட்டும்தான் அநியாயம் நடக்கிற மாதிரி அடுத்தவங்களை சாரமறையா பேசி விட்டுறோம். அவன் உள்ளம் காயப்பட்டா என்ன, காயப்படாட்டி என்ன, பேசுற பேச்சுல அவ்வளவு எதனுடைய உண்மைத்துவம் எதுன்னு தெரியாமலே பேசிடுறோம். உண்மைத்துவம் என்னவென்று தெரியாமலேயே வாய்க்கு வந்ததை கொட்டிடுறோம். அதான் சொல்லுவாங்க, வார்த்தையை கொட்டுனா அள்ள முடியாது, அப்படி கொட்டிடுறோம். பின்னால அவங்க மேல தவறு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு போய் பேசுறதுக்கு வெக்கமா இருக்கு, போய் நிக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கு, என்ன முகத்தை வச்சு நம்ம போய் நிற்போம். இப்படியே பல உறவுகள் துண்டிச்சு போயிடுது. இப்படியே பல உறவுகள் அவர்களுடைய உறவை பேண முடியாமல் துண்டித்து செம்பித்து போய் நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். கேட்ட சாதாரண காரணங்கள், சின்ன சின்ன காரணங்கள். உண்மையிலே உறவை பேணக்கூடியவர்களாக இருந்தா நாம் அல்லாவுக்காக வேண்டி அவர்கள் மன்னித்து உறவை பேணக்கூடியவர்களாக இருப்போம். ஒருத்தவங்க கல்யாணத்துக்கு கூப்பிடலை, வீடு குடிபுறதுக்கு கூப்பிடலை, நாம வீடு குடிபுறும் போதோ கல்யாணத்துக்கு போய் கூப்பிடுவோம். உண்மையிலேயே அவர்கள் நமக்கு வேண்டும், அவங்க கூப்பிடாட்டி என்ன நாம கூப்பிடுவோம் என்ற அந்த உண்மையான நல்ல எண்ணத்துல நம்ம கூப்பிடுவோம்னு சொன்னா நாம உள்ளத்துல உறவை பேண வேண்டும், அல்லாஹ் நமக்கு நல்ல ஒரு கூலியை தர வேண்டும்ங்கிற எண்ணத்துல தான் கூப்பிடணும். ஆனா சந்தர்ப்பவாதிகளாக நம்ம கூப்பிடுவோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்க கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு வைங்க, இல்ல கூப்பிட போகும்போதுமே கூட ஒரு இக்கு வச்சு பேசுறது. என்ன சொல்றது, நீங்க எங்களை மதிக்காட்டியும் நாங்க உங்களை மதிப்போம். எப்படிங்க, நீங்க எங்களை மதிக்காட்டியும் நாங்க உங்களை மதிப்போம். நீங்க உண்மையிலேயே கூப்பிடணுங்கிற எண்ணத்துல போய் கூப்பிட போறோமா, இல்ல குத்திக்காம இருக்கிறதுக்காக போறோமா? இந்த கூப்பிடுவதற்காக இல்ல, சண்டையை மேலும் வளர்க்கறது. நீங்க தான் எங்களை கூப்பிடல, நன்றி கேட்டு இருந்துட்டீங்க. நாங்க அப்படி இல்லை, நாங்க பெருந்தன்மை உங்களை கூப்பிடுவோம். இப்படி வார்த்தைகளை பயன்படுத்துவது இது உண்மையில் உறவை பேணுவதல்ல, உறவை முறிப்பது, தேவையில்லாத சண்டையை வளர்ப்பது, இக்கு வச்சு பேசுவது, அவருடைய உணர்வை சிதைப்பது. உண்மையிலேயே நாம் அவர்கள் வேண்டும் என்று நினைத்தால் அவங்களை நல்ல விதமாக கூப்பிட்டுட்டு, ஒருவேளை அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வருகை தந்தால் அவர்களை நல்ல முறையில் நம்ம பராமரிக்கிறோம், நல்ல முறையில் அவர்களுக்கு நம்ம உபகாரம் செய்கிறோம் வைங்க, அவர்களாகவே வெக்கி தலை குனிவார்கள். சே, நாம எந்த தேவைக்கும் கூப்பிடல, அவங்கள ஒதுக்கி வச்சோம். ஆனா அவங்க நம்மளை கூப்பிட்டு இவ்வளவு உபகாரம் செய்யறாங்களே, என்ன மனுஷங்க அவங்க, நாம இப்படி இல்லையேன்னு சொல்லி தன்னைத்தானே அவர்கள் வருத்தி கொண்டு தானே தன்னுடைய தவறை அவர்கள் உணர்ந்து இனி அப்படி செய்யாமல் திருந்துவதற்கான வாய்ப்பை பெறுவார்கள். அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கறது இல்லை. நாம இந்த மாதிரி நீங்க எங்களை மதிக்காட்டியும் நாங்க உங்களை மதிப்போங்கிற வார்த்தையை சொல்லிட்டு போனா பின்னால போன பிறகு சொல்லுவாங்க, பாத்தியா ஊடுவாசை ஏறி வந்து என்ன வார்த்தை சொல்லிட்டு போகுதுன்னு, எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் குத்தி காமிச்சிட்டு போலான்னு குத்தி காமிச்சிட்டு போகுது, இதெல்லாம் இங்க நல்லாவா இருக்கிற போது, இப்படி அவங்க கிட்ட. அப்போ உண்மையில் ஒரு உறவை பேணுவதாக இருந்தால் நாம நல்ல எண்ணத்தோடு நல்ல ஒரு எண்ணத்தை உள்ளத்தில் வளர்த்தவர்களாக நன்மையை நாடியவர்களாக நாம் இருக்க வேண்டுமே தவிர சந்தர்ப்பவாதிகளாக இருந்து அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களை குத்தி காமித்து உள்ளங்களை காயப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அது பேசக்கூடிய நாளாக இருந்தாலும் கேட்கக்கூடிய யாராக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை இல்லாமல் நல்ல மனிதர்களாக அவர்களை மதிக்கக்கூடியவர்களாக உண்மையில் அல்லாஹுடைய அந்த தவாபை அல்லாஹுடைய அந்த கூலியை நற்கூலியை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியவர்கள் வேண்டும் என்று அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். அன்பார்ந்தவர்களே, இப்படி நிறைய செய்திகள் நம்ம சொல்லிட்டு போகலாம், நிறைய செய்திகள் நம்ம சொல்லிட்டு போகலாம். இப்படி நிறைய செய்திகள், நிறைய விஷயங்கள் உணர்வுகளை மதிக்கக்கூடிய விஷயமாக, உணர்வுகளை பற்றி நாம் புரிந்து அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயத்தில், காயப்படுத்தாத விஷயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. மார்க்க ரீதியாக நிறைய விஷயங்கள். நாம எப்படி அதை நம்ம எடுத்து நடத்துறோம், எப்படி நடக்கிறோம் என்பதைத்தான் நாம் இது விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்களே, கடைசியாக சொல்வதாக இருந்தால் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் இங்க நிறைவு செய்கிறேன். அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும்போது தப்பத் யதா அபீ லஹபின் வதப் என்பதாக சொல்றான். யார் சபிக்கப்படுகிறார்களோ இந்த சூறாவில்,
அபிலஹப் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் அனைத்து இஸ்லாமியருடைய நாவிலிருந்து ஓதப்படக்கூடிய இந்த வசனத்தின் மூலியமாக சபிக்கிறான் அல்லாஹ். அப்படிப்பட்ட அவருடைய மகள், அவங்களுடைய பிள்ளைகள்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அவருடைய மகள் மதீனாவுக்கு ஹிஜ்ரா செஞ்சு வராங்க. ஹிஜ்ரா செஞ்சு வரும் பொழுது மக்கள் அங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அன்தி பின்து அபிலஹபின், என்னன்னா அபிலஹபுடைய மகள். எப்படிப்பட்ட மகள்? அல்லாஹ் குர்ஆன்ல சபிக்கிறானே அந்த ஆளுடைய மகள் தானே நீ ஹிஜ்ரத் செஞ்சு வந்து என்ன பலன்? நீ ஹிஜ்ரத் செஞ்சு வந்து என்ன பலன் என்று இந்த வாசகங்களை பயன்படுத்துறதோட இது இந்த வாசகம் ஒரு உள்ளத்துல கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. நேரா அல்லாஹுடைய தூதர்கிட்ட போறாங்க, நடந்ததை சொல்றாங்க. அது லுஹருடைய நேரம், அமருங்க கொஞ்சம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு லுஹரை தொழுது முடித்ததற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் அந்த மிம்பர்ல அருகே அமர்ந்து மிம்பர்ல நின்று சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர். உடனே அல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மா பாலு ரிஜாலி, மக்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? எதற்காக வேண்டி நீங்கள் என்னுடைய சமூகத்தை சார்ந்தவரை, எனது உறவுகளை நீங்கள் திட்டுகிறீர்கள், அதன் மூலியமாக என்னை காயப்படுத்துகிறீர்கள். என்னுடைய உறவை நீங்கள் திட்டுவதன் காரணமாக என்னை நீங்கள் காயப்படுத்துறீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலேயே அந்த பெண்மனுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து அந்த இடத்தில் தோழர்களை அழைத்து அந்த இடத்தில் உபதேசம் செய்தார்கள். இப்படி செய்யக்கூடாது. இறந்து போனவர் எவ்வளவுதான் இஸ்லாத்திற்கு கொடிய விஷயங்களை செய்திருந்தாலும் அவருடைய பிள்ளைகள் இஸ்லாத்திற்குள் வந்துவிட்டால் இறந்தவரை பேர் காரணம் காட்டி இஸ்லாத்துக்குள் வந்தவரை நாம் குத்தி காமிக்க கூடாது. அவர் செய்ததற்காக வேண்டி இவரை நாம் காயப்படுத்தக் கூடாது. இது பெரிய தவறு, பிழை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல தெளிவுபடுத்தினார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, கடைசியாக நாம் இந்த தலைப்பின் கீழால் நாம் விளங்க வேண்டிய புரிய ஒரு விஷயம் என்ன? நம்முடைய நாவினால் யாருடைய உள்ளங்களும் காயம் ஏற்படாதவாறு நாம் பார்த்து பேச வேண்டும். அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். அவனுடைய நிலைமை என்னவாகும், இந்த வார்த்தையை பேசினா என்ன கஷ்டப்படுவான் அப்படிங்கிற நம்ம நினைச்சு பார்க்கணும். அதே வார்த்தையை நம்மகிட்ட பேசப்படுது, நம்முடைய உள்ளங்கள் எவ்வளவு கஷ்டப்படுது. அடுத்தவர்களுடைய அந்த உணர்வுகள் சிதைக்கப்பட்டு அவனுடைய கஷ்டத்தை பார்த்து நாம நிம்மதி அடைகிறோம் சொன்னா அது உண்மையில் அது நல்ல ஒரு உள்ளம் அல்ல. அதைத்தான் வள்ளுவன் சொல்வார், தீ நான் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடு என்பதாக. அப்ப தீயினால் சுட்ட புண் இருக்கிறதே, ஒரு தீக்காயம் ஒரு வடுவாக இருந்தாலுமே கூட அது உள்ளே ஆறிவிடும். ஆனால் வெளியே அது பார்ப்பதற்கு வடுவாக இருக்கும். ஆனால் நாவினால் சுட்ட வடு நாம் உடலில் அது காயத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் உள்ளத்தில் அது காயத்தை ஏற்படுத்தி வடுவாக என்றென்றும் இருக்கும். அது எத்தனை ஆண்டு காலம் கழித்தாலும் அந்த வார்த்தை அவர் உள்ளத்தில் குத்தி கொண்டே இருக்கும். ஆக இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு பேசக்கூடிய இடத்தில் நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசக்கூடியவர்களாக, நன்மையான வார்த்தைகள் சொல்லக்கூடியவர்களாக, யாராவது ஒரு இடத்தில் அப்படி நடந்திருந்தால் நாம் அவர்களை மன்னித்து விடக்கூடியவர்களாக, மறுமையில் நல்ல கூலியை எதிர்பார்த்தவர்களாக, நல்ல வாசகத்தை பயன்படுத்தக்கூடிய மக்களாக, நாவின் அடக்கத்தோடு வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை வாக்குறுதி வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாய் எனது இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். هذا ما عندي وعلم عند الله وقل قولي هذا استغفر الله لي ولكم استغفر لي ولكم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام.